வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, எப்படி உங்களுடைய யூடியூப் வீடியோஸை உங்களுடைய ஷேர் பேஜில் அப்லோட் செய்யறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், நீங்களும் உங்களுடைய ஷேர் பேஜில் யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். இதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு எவ்வளோ லார்ஜ் வீடியோவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எம்பி வீடியோவாக இருந்தாலும் அதை ஷேர்ல அப்லோட் செய்யலாம். அது எப்படி அப்படின்னு நான் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி உங்களுடைய ஷேரில் யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷேர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஷேர் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி அதாவது எல்லாருமே ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா தேர்டில் சென்டரில் ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா அதாவது 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஸ்டேட்டஸ், கேமரா, அதுக்கப்புறம் அப்லோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் வீடியோ அப்படின்னு இருக்கும். இதில் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாருமே அழுத்தி பார்த்துருப்பீங்க. அதாவது தேர்ட், ரெட் கலரில் இருக்கும் அந்த பட்டன் அந்த ஆப்ஷன் நீங்கள் அழுத்தி பார்த்துருப்பீங்க. அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ யூடியூப்லேருந்து போட முடியாது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஃபோன் மெமரிக்கு தான் நிற்கும். நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் மெமரியில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம போட போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷேர் வெளியே வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதை பற்றி பார்த்துருந்தோன்னா, எப்படி அப்லோட் செய்யறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் ஷேர்ல டேரெக்டாக போயிட்டு நீங்கள் ப்ளஸ் பட்டன் அழுத்தி அப்படியே அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகாது. ஏனால் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபோன் மெமரியில் எந்த ஒரு அப்லோட்ஸும் செய்ய போகிறதில்ல. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் மெமரிக்கு தான் போய் நின்று இருக்கோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி யூடியூப் வீடியோஸை ஷேர்ல அப்லோட் செய்யறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட முடியும். அதாவது யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஷேரில் போட முடியும். எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி அக்கௌண்ட் ஷேரில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னும் நான் வீடியோ போடுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போடணும் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூஸ் பாருங்கள். நான் இதை போட்டு வெறும் 5 days தான் ஆயிருக்கு. ஆனால் இப்போ நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி அப்லோட் பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் அதாவது டிப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் முன்னாடியே. அது என்னன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது எல்லாருக்கும் வர ப்ராப்ளம் என்னன்னா, அப்லோட் பண்ணும்போது மேலே போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகாது. ஏன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, கீழே நிறைய குரூப்ஸ் காட்டும். தள்ளி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குரூப்ஸில் எதனாவது ஒரு 5 குரூப்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு பாப்புலரான குரூப்ஸ், அதாவது நீங்கள் சர்ச் பண்ணியோ எதனா ஒன்று பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 5 குரூப்ஸ் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி, நிறைய அதாவது 1000 கேஸ் அந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 5 குரூப்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 5 குரூப்ஸில் நீங்கள் அதாவது அந்த 5 குரூப்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக போஸ்ட் ஆகிடும். இதுக்கான காரணம் என்னன்னா, ஆனால் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணும் போது ஷேர்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 5 குரூப்ஸில் மட்டும்தான் உங்கள் வீடியோ போஸ்ட் ஆகும். அதனால கொஞ்சம் சூப்பரான குரூப்ஸை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் எல்லாருக்குமே ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். மேலே போஸ்ட்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட் ஆகாது. அதுக்கான காரணம் என்னென்னா, இதில் நிறைய குரூப்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த குரூப்ஸில் நீங்கள் எதனா ஒரு 5 குரூப்ஸ், அதாவது ஒரு டாப் ரேஞ்ச் குரூப் பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட குரூப் எதனா இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் அதை பார்த்து படித்து இல்லை சர்ச் பண்ணியும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 5 குரூப்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த குரூப்பில் மட்டும்தான் இந்த வீடியோ போய் போஸ்ட் ஆகும். அதனால் ஒரு டாப் ரேஞ்ச் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே
பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து இப்போ ஷேர் சாட்டில் போஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதுவும் எந்த வீடியோனா உங்களுடைய யூடியூப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் சாட்டில் போஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது நான் அப்லோட் பண்ண வீடியோ வந்து இப்போ போஸ்ட் ஆகிடுச்சு. இதை நீங்களே பாருங்கள். இப்போ 0 வியூஸில் இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட்டான போட்ட வீடியோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0 லைக்ஸ் 0 வியூஸில் தான் இருக்குது. நீங்களே பார்க்கலாம். அதனால் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ தான் போட்டது. இதே மாதிரி நீங்களும் வீடியோ போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து ஷேர் சாட்ல அப்லோட் பண்றது அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துருப்போம். இதே மாதிரி ஒரு நல்ல மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரகதீஷ். இந்த சேனலுக்கு நீங்க நியூவா இருந்தீங்கன்னா, அதாவது நம்ம ஆஸ்மோர் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு வந்து நீங்க நியூவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் மற்றும் சூப்பரான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரி நிறைய சூப்பர் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வரணும்னா உங்களுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.